ரஜினி சார் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக பேசியிருக்காரு. இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து விஜய் வந்து சின்ன வயசுலேயே தெரியும், நான் அந்த படம் நடிக்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்க அதாரு அவர் வீட்டுக்கு வருவார், அது இது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காக்கா கழுகு கதையை வந்து திரும்பி எடுத்துன்னு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எதர்ச்சியாக சொன்னேன், நான் வந்து அவரை மீன் பண்ணல, நான் வந்து இவரை மீன் பண்ணல, நான் அப்படி சொல்ல, நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து விஜயை பற்றி ஆகிப்போச்சு. வெளியில் ஏதோ மேட்ரு நடந்திருக்குது போல இருக்குது. என்ன கதைன்னு தாங்க புரியல. எப்படியோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவங்களுடைய இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இடையில் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் ஆயிருக்குது. அது நம்மளுக்கு தான் தெரியுமே. எப்படியோ வந்து விஜயுடைய அரசியல் இதை பற்றி விஜய் மக்கள் இயக்கம், அதை பற்றி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற வார்த்தையை சொல்ல, சமூக சேவைக்கு வர போகிறாரு. அவருடைய உழைப்புனால அவர் வந்து இப்படி வந்திருக்காரு, அப்படி வந்திருக்காரு. ஏன்னா விஜயம் அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வரவே இது வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது போல இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஜய் வந்து எப்படி அரசியலுக்கு வந்துட போகிறாரு அப்படின்றது அவருக்கு வந்து ஃபுல்லாக கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதனால் இனி வந்து விஜயை பகச்சிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அன்றைக்கி ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார் நம்ம ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில். நம்ம எல்லாம் பார்த்தோம் அதை. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியே வேறு ஒரு ஆளாக பேசுகிறாரு. எப்படியும் அவரும் அரசியல்லாம் தெரியும் அவருக்கும். ஏன்னா அவர் வந்து ஷோவிலேருந்து கருணாநிதி ஐயாவிலேருந்து எல்லாரையும் வந்து அவர் பார்த்துருக்காரு. அப்போ இந்த மேட்ரு விஜய் மக்கள் இயக்கம் இது வந்து வரப்போகுது, இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படியும் 2026 முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா அப்படின்ற மாதிரி பேச்சு ஓடின்னு இருக்கு, ஒரு டாக் ஓடுது. அதை பற்றி வந்து என்ன சொல்கிறது, முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிற்பாரான்றது தெரியல. கட்சி வந்து அதுக்குள்ளே அவ்வளோ பெருசாக ஃப்ளரிஷ் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா கமல்ஹாசனுடைய கட்சி ஆரம்பித்து அது வந்து அப்படியே அந்த ஒரு சைஸே இன்னும் வளர்ந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் நிறைய ஓட்டெல்லாம் வாங்கினார் அவர் அந்த எலெக்ஷனில். இப்போ ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, இதில் என்ன போகுது தெரியல. எப்படியும் ஏதோ ஒரு கூட்டணியெல்லாம் ஏதோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு போல இருக்குது. அரசியல் விஷயங்கள் எதுக்கு. இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து அவருடைய மகள் சொன்ன விஷயம், அதாவது அவர் வந்து சங்கி கிடையாது, அவர் வந்து ரொம்ப ஒரு லால் சலாம்ன்ற படத்தில் அவர் நடிக்கணும்னா அவர் வந்து சங்கி கிடையாது அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 16வது நிலையில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் பாபாவை நடிச்சிருக்காரு. வந்து 6லேருந்து 60 வரை நடிச்சிருக்காரு. தில்லுமுல்லு அந்த மாதிரி பழைய படங்கள், அப்புறம் பாயம்புலி, அது இது முரட்டக்காலை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து சங்கியா இல்லையான்றது வந்து அவர் சங்கின்னு சொல்லி இருக்கிறது வந்து ஒரு சில ஆளுங்க தான். அது வந்து அதுக்காக இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணி பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது ஏன் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, இந்த படம் லால் சலாமுக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படியோ அவங்களுடைய பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது சினிமா ஃபீல்டில். ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அவங்க பல விஷயங்கள் பல நேரங்களில் பல விதமாக பேசுவாங்க. எப்படியும் பார்க்கலாம். லால் சலாம் ஒரு சூப்பர் ஹிட் தான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட்.